போலி முகம் ஒரு டிஜிட்டல் பாடம். அரவிந்த் தன் அறையில் அமர்ந்து மொபைலில் ஒரு புதிய போலி கணக்கை உருவாக்குகிறான். அரவிந்த் விளையாட்டாக ஒரு காரியம் செய்ய நினைத்தான். பள்ளியில் பிரபலமான ஒரு மூத்த மாணவரின் புகைப்படத்தை பயன்படுத்தி ஒரு போலி கணக்கை தொடங்கினான். அந்த மூத்த மாணவர் விக்ரம். விக்ரம் பள்ளியில் மிகவும் கண்டிப்பானவர் மற்றும் விளையாட்டு வீரர். விக்ரம் படத்தை போட்டு அரவிந்த் மற்ற மாணவர்களை கிண்டல் செய்ய தொடங்கினான். விக்ரம் பெயரில் மெசேஜ் அனுப்பினால் எல்லாரும் பயப்படுவார்களே என்று அரவிந்த் தவறாக கணக்கு போட்டான். விக்ரம் பெயரில் பலருக்கு தவறான தகவல்களை அரவிந்த் அனுப்புகிறான். நாளை பள்ளிக்கு வராதீர்கள், ஆசிரியர் உங்களை அழைக்கிறார் என பல பொய்கள். அரவிந்த் இதை ஒரு விளையாட்டாக நினைத்தான். ஆனால் அது விக்ரமின் பெயரை கெடுத்துக் கொண்டிருப்பதை அவன் உணரவில்லை. விக்ரம் மைதானத்தில் அமர்ந்திருக்கும் போது சக மாணவர்கள் அவரிடம் வந்து கோபமாக பேசுகிறார்கள். விக்ரம் ஒன்றும் புரியாமல் முழிக்கிறார். விக்ரம், நீ ஏன் எங்களுக்கு இப்படி மெசேஜ் அனுப்பினாய் என நண்பர்கள் கேட்க விக்ரம் அதிர்ச்சியடைந்தார். நானா? நான் போனே எடுக்கவில்லையே. விக்ரம் அந்த போலி கணக்கை பார்க்கிறார். அதில் இருப்பது அவர் முகம், ஆனால் பேசும் வார்த்தைகள் அவருடையது அல்ல. அவர் கண்கள் கோபத்தில் சிவக்கின்றன. யாரோ என் முகத்தை பயன்படுத்தி தவறான காரியம் செய்கிறார்கள். அவர்களை சும்மா விட மாட்டேன் என்று விக்ரம் கிளம்பினார். விக்ரம் ஒரு தந்திரம் செய்கிறார். அந்த போலி கணக்கிற்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறார். உன்னை பார்க்க ஒரு ரகசிய இடம் வைத்திருக்கிறேன், அங்கே வா என்றான். அரவிந்த் அது விக்ரம் என்று தெரியாமல் யாரோ ஒரு மாணவன் தன்னை தேடி வருகிறான் என நினைத்து பார்க்க சென்றான். பள்ளிக்கு பின் இருக்கும் ஒரு காலி மைதானம். அரவிந்த் அங்கே செல்கிறான். அங்கே விக்ரம் தனது நண்பர்களுடன் கோபமாக நின்று கொண்டிருக்கிறார். அரவிந்தின் கால்கள் நடுங்கின. முன்னால் நிற்பது அதே விக்ரம். யாருடைய புகைப்படத்தை அவன் திருடி பயன்படுத்தினானோ அவரே நேரில் நிற்கிறார். விக்ரம் அரவிந்தின் சட்டையை பிடித்து கேட்கிறார், என் முகத்தை வைத்து நீ விளையாடுகிறாயா? என் கௌரவத்தை ஏன் கெடுத்தாய்? விக்ரம் மிகவும் ஆக்ரோஷமாக இருந்தார். அரவிந்த் பயத்தில் பேச முடியாமல் உறைந்து நின்றான். விக்ரம் அரவிந்தை அடிக்க கை ஓங்குகிறார். அரவிந்த் கண்களை மூடிக்கொண்டு கத்துகிறான். அப்போது ஆசிரியர் அங்கே வந்து தடுக்கிறார். விக்ரம், நிறுத்து. இவன் செய்தது பெரிய தப்புதான், ஆனால் சட்டத்தை நீ கையில் எடுக்காதே. இவனை தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைப்போம். அரவிந்த் தலை குனிந்து நிற்கிறான். அவன் பெற்றோர் அங்கே அழைக்கப்பட்டுள்ளனர். விக்ரம் மற்றும் ஆசிரியர் சாட்சியாக நிற்கிறார்கள். ஒருவரின் புகைப்படத்தை அனுமதியின்றி பயன்படுத்துவது சட்டப்படி குற்றம். உன்னை டிஸ்மிஸ் கூட செய்ய முடியும் என்று தலைமை ஆசிரியர் எச்சரித்தார். அரவிந்த் அழுது கொண்டே விக்ரமின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். தன் போனில் இருந்த போலி கணக்கை அங்கேயே நீக்குகிறான். விளையாட்டாக செய்தது இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் என்று நினைக்கவில்லை சார். என்னை மன்னித்துவிடு விக்ரம் அண்ணா. அரவிந்த் இப்போது சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதையே நிறுத்திவிட்டு நேரடி விளையாட்டுகளில் கவனம் செலுத்துகிறான். மற்றவர் முகத்தை வைத்து வாழ்வதை விட நம் சொந்த முகத்தோடு நேர்மையாக வாழ்வதே சிறந்தது. அரவிந்த் திருந்தினான். கதையின் நீதி: ஆள்மாறாட்டம் செய்வது குற்றம். மற்றவர்களின் அந்தரங்கத்தை மதியுங்கள். டிஜிட்டல் உலகில் செய்யும் சிறு தவறு நிஜ வாழ்க்கையில் பெரிய பெரிய பாதிப்பை உண்டாக்கும்.